ஐயாவோட மருமகள் அடி நீ. உன் உடம்புல ஓடுறது ஐயாவோட பரம்பரை ரத்தமா? சிச்சி, எவ்வளவு கேவலமான வேலை செஞ்சிருக்க. அத்தை, இப்ப எதுக்காக என்ன இப்படி கோவப்பட்டு பேசுறீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அண்ணே, உள்ள ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குடா. ஆமாண்ணே. நாம இப்ப உள்ள போனா மாட்டிக்குவோம். இரு, என்னன்னு கேப்போம். ஆஹா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. ஏண்டி, கலெக்டர் கங்காவை கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னடி நஷ்டம்? எதுக்காக தடுக்க நினைக்கிற? எனக்கு பிடிக்கல. ஏண்டி பிடிக்கல? கலெக்டர் குடும்பத்துக்கும் உனக்கும் என்னடி சம்பந்தம்? அவங்க உனக்கு பங்காளியா இல்ல பகையாளியா? சுப்புலட்சுமி குடும்பம் நமக்கு போட்டிய வரது எனக்கு பிடிக்கல. அவங்க என்னடி பாவம் பண்ணாங்க? நீயும் ஒரு பொண்ணு தானே. அந்த 3 பொண்ணுங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாருடி. அந்த 3 பேரோட வயிற்றுச்சலையும் கொட்டி காதறி. சுப்புலட்சுமி நீ செய்யறத நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டான்னு வச்சுக்கோ. ஏ பொய் ஜாதகம் தயாரிக்கிற அளவுக்கு போயிட்டியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. இளவஞ்சி, கடைசியா சொல்றேன், இதோட உன் வேலையெல்லாம் நிறுத்திக்க. இல்ல இந்த வீட்டு மருமகளா இருக்க முடியாது, இந்த வீட்லயும் இருக்க முடியாது. நான் சொல்றத கேட்கல, உன் புருஷனை கூட்டிக்கிட்டு நீ தனி கொடுத்தன போயிடு. இனிமேலும் உன்னை இந்த வீட்டுல வச்சு பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. அத்தை, நீ தனி கொடுத்தனம் போறதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. இப்பவே நீ போலாம். இளவஞ்சி, நான் உள்ள போயிட்டு திரும்பி வரும்போது நீ இங்க இருக்க கூடாது. அத்தை, என்ன தனி கொடுத்துன போன்னு சொன்னது நிஜமாதான் சொன்னீங்களா இல்ல சும்மா என்ன மிரட்டுறதுக்காக சொன்னீங்களா? நிஜமா தாண்டி சொன்னேன். நீ தனி கொடுத்தன போய் தான் ஆகணும். வந்துடுறேன். டேய், அம்மா, ஒரு பொண்ணு செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் இளவஞ்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா. உன் பொண்டாட்டிய கண்டிச்சு வை. அவ மாறலன்னா தனி கொடுத்தன போக வேண்டி வரும். உன் பொண்டாட்டி தானே அவ, அவளுக்கு புத்திமதி சொல்லி திருத்து. வாடா, அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். நான் ஏன் தடி கொடுத்தன போனும்? தடி கொடுத்தன போனுமால தடி கொடுத்தனும். அந்த ஆயக்குடி குடும்பம் அடியோட அழிஞ்சு போகணும்னு சொன்னேன். ஏன் சொன்ன? யாராவது என்ன புரிஞ்சுக்கிறாங்களா? நல்லா இருக்கே நியாயம். நான் என்ன தப்பு பண்ண இந்த வீட்டை விட்டு வெளில போறதுக்கு? ஆமா, அந்த சுப்புலட்சுமி குடும்பம் பெருசா வாழ்ந்துட்டா இந்த குடும்பம் என்ன ஆகுறதோ? அத்தை என்ன பார்த்து கேக்குறாங்க, நீ ஐயோட
மருமகளான்னு. இப்ப நான் சொல்றேன், நான் தான் இந்த வீட்டு மருமக. யாருமே இப்ப யாருக்கும் தெரியாது. நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். டேய், தண்ணியை குடிச்சிட்டு பேசுடி. ஏன் மசமசன்னு உட்கார்ந்திருக்கீங்க? அந்த ஊறுகாய் இருக்குல்ல, அதை எடுத்து போடுங்க. ஊறுகாய் ஊறுகாய். ஆமா, போறாங்க தண்ணி கொடுத்தணும். கற்பனையில. போதும் போதும். ஊறுகாய் வச்சா போதுமா? குழம்பு யார் ஊத்துறது? போதும் போங்க. அத போதும்னு சொல்றல. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்குதா? அம்மா இப்பதான் அந்த திட்டு திட்டுனாங்க, இங்க வந்து சோத்தை இந்த மாட்டிட்டு இருக்க. சுத்த மானம் கட்டபடி நீ. சும்மா நிறுத்துங்க, அதிகம் பேசாதீங்க. இத பாருங்க, மாமியார் மருமகனா 1000 சண்டை சச்சரவு வரதா செய்யும். அதுக்காக அப்படியே நான் தண்ணி கொடுத்துட்டு போயிடுமா? நான் என்ன ஏமாத்தவளா இல்ல இழுச்ச வை கிளவியா? இத பாருங்க, குடும்பத்துல இதெல்லாம் சகஜம். இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டா அப்புறம் மிச்சம் இருக்கிற காலத்தை எப்படி கழிக்கிறதா? சும்மா பேச வந்துட்டாரு. அண்ணே, அன்னைக்கு மாலை மரியாதைலாம் செஞ்சு பாராட்டு விழாவே நடத்தணும்னே. நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை அவங்களே செஞ்சுட்டு இருக்காங்கண்ணே. சரவணா, இந்த கொடுமை நீ கேட்டியா? அத்தை சொல்றாங்க நான் தனி கொடுத்துட்டு போகணுமா? நான் போயிட்டா அந்த ஆயக்குடிக்காரிங்க கும்பலா இங்க வந்து உட்காந்துக்குவாளுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளை அடிச்சு சவுத்துல இருக்கிற சுண்ணாம்பு வரைக்கும் சொரணி எடுத்துட்டு போயிடுவாளுங்க. விடுவாளா இந்த இளவஞ்சி? அத்தை நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க திட்டுனாலும் அடிச்சாலும் இந்த இளவஞ்சி இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னா அந்த ஆயக்குடி குடும்பம் அந்த ஊரை விட்டே போகணும். ஆமா சரவணா, ஒருவேளை அத்தை எங்களை தனி கொடுத்துட்டு போக சொல்லிட்டா நீ எங்களுக்கு ஆதரவா இருப்பல்ல? ஏன் நீ இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க இல்லாம அந்த பெரிய வீடு மாதிரி இருக்குமா? இல்ல நாங்க தான் விட்டுருவோமா? எனக்கு அண்ணி வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டா எனக்கு அண்ணி தான் வேணும் நான் சொல்லுவேன். அப்படி சொல்லு சரவணா. அண்ணி, இந்த குடும்பத்தோட சொத்தை பூதம் காக்குற மாதிரி நீங்க காத்துட்டு இருக்கீங்க. எதுக்காக? நானும் அண்ணனும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா எங்க அம்மா நாங்க நடுத்தெருவிலேயே நின்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையும் தூக்கிட்டு போய் அந்த சுப்புலட்சுமிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த வீட்டுல இடம் இல்ல. ஐயோ, அதெல்லாம் வேணாம் சரவணா. ஐயாவும் அத்தையும் எப்போ நம்ம கூட தான் இருக்கணும். ஆமா, பாத்தையாடா என் பொண்டாட்டிய? அவ அத்தையும் மாமாவையும் விட்டு கொடுக்குறாளான்னு பாரு. சோரணம் கேட்டவ இவளா வீட்டு விட்டு போறவ. அடிச்சு தோர்த்தனா கூட இந்த வீட்டு விட்டு போக மாட்டா. நீ சோத்தள்ளி வாயில போடு. ஏன் எங்க ஐயா விட்டு சொத்தை எனக்கு தின்னு தெரியாதாக்கோ? நீங்க வாய் முடுங்க. ஆமா, ஏமா, கலெக்டர் மேல இருக்கார்ல? இருக்கார் சார். சார் சார் நில்லுங்க. யாரை பார்க்கணும்? கலெக்டர் உள்ள இருக்கார்ல, அவரை பார்க்கணும். ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? அப்பாயின்மெண்டா? ஐயாவோட மச்சான் குலசேகரனுக்கு அப்பாயின்மெண்டா? குலசேகரனுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் தேவையில்லை. சார் சார் கொஞ்சம் இருங்க சார், ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். இல்லைன்னா திட்டுவாரு. கொஞ்சம் இருங்க சார். சார், ஐயாவோட மச்சான் குலசேகரன் வந்திருக்காரு. உங்களை பார்க்கணுமா சார்? நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. என்ன விஷயமா வந்திருக்காரு? தெரியல சார், உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. வர சொல்லுங்க. ஓகே சார். சார் உங்களை வர சொன்னாரு, போய் பாருங்க. வணக்கம் கலெக்டர் சார். வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன பார்க்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களால ஆக வேண்டிய வேலை ஒண்ணும் இல்ல. பின்ன எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? கலெக்டர் சார், நீங்க எத்தனையோ மாவட்டங்கள்ல வேலை செஞ்சிருப்பீங்க, எத்தனையோ சமூகங்களை சேர்ந்தவங்களோட பழகிருப்பீங்க. ஆனா எங்க சமூகமோ குடும்ப உறவு முறைகளோ ரொம்ப வித்தியாசமானது.
அத நீங்க தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அதுலயும் எங்க உறவு முறை இருக்க அது தண்ணியும் சேரும் கலந்த மாதிரி. சில நேரங்கள்ல தெள்ள தெளிவா தெளிஞ்ச தண்ணி மாதிரி சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்போம். சில நேரங்கள்ல சேத்த பூசிக்கிட்ட மாதிரி சண்டையும் போடுவோம். அது எங்க வழக்கம். ஏன் எங்க வாழ்க்கை முறையே அப்படிதான். ஆவேசமா பேசிக்கிட்டாலும் மாம மச்சான்னு ஒட்டி உறவாடுற சமூகம் எங்க சமூகம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் இந்த மாவட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அது ஒண்ணல்ல கலெக்டர் சார், ஐயாவோட பொண்ணு கங்காவை நீங்க கல்யாணம் கட்ட கூடாது. மிஸ்டர் குலசேகரன், தப்பா எடுத்துக்காதீங்க. அபிஷியலா பேசுறதா இருந்தா மட்டும்தான் இங்க பேசலாம். பர்சனலா பேசுறதா இருந்தா எங்க வீட்டுக்கு போய் பேசலாம். என் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்கங்க. கலெக்டர் சார், கங்காவோட விஷயம் இப்ப உங்களுக்கு பர்சனலா இருக்கலாம். ஆனா கங்கா விஷயத்தை மட்டும் நீங்க கைவிடலன்னா அதுவே பெரிய கலவரமா வெடிச்சு அப்புறம் அபிஷியலா மாறிடும். பரவாயில்லையா? மிஸ்டர் குலசேகரன், நீங்க பேச வந்திருக்கீங்களா இல்ல பெரட்ட வந்திருக்கீங்களா? கல்யாண பத்திரிக்கை அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அட நீங்க வேற. கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதும் சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறதும் சாதாரண வேலை. ஆனா கல்யாணத்தன்னைக்கே கல்யாண பொண்ணு காணாம போறது நீங்க பார்த்திருப்பீங்களே. ஏன் பத்திரிகைகள்ல படிச்சே இருப்பீங்களே. கங்காவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு சார்? உரிமையா? எனக்கா? கலெக்டர் சார், ஜெயச்சந்திர என் மகன், அவன் நிரபராதின்னு இப்ப வெளியே வந்துட்டான். அவனுக்கு பேசி முடிவு பண்ண பொண்ணுதான் கங்கா. இப்ப எனக்கு பேசி முடிச்சு கல்யாணம் நடக்க போகுது. அத மறந்துட்டு எங்கிட்டயே வந்து கங்காவை கல்யாணம் பண்ணிக்காத, மறந்துரு, ஒதுங்கிடுன்னு பயமுறுத்துற தோரணையில பேசாதீங்க சார். நான் கலெக்டருங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். அட, அத ஞாபகம் வச்சுதான் சார் பேசுறேன். கங்காவை கல்யாணம் பண்ணாதீங்க. அடிச்ச பத்திரிகைய குப்பையில தூக்கி போடுங்க. மிஸ்டர் குலசேகரன், நீங்க போலாம். ஐயாவோட மச்சாங்கிறதுனாலதான் உங்களை நான் உள்ள அனுமதிச்சேன். நீங்க இந்த எண்ணத்தோட வந்திருப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்களை உள்ளேயே விட்டுருக்க மாட்டேன். மறுபடியும் சொல்றேன் கலெக்டர் சார், இந்த கல்யாணம் உங்களுக்கு வேண்டாம். எங்க சமூகத்தோட மோதாதீங்க. அது பிரச்சனையா வெடிக்கும். என்ன பிரச்சனை குலசேகரன்? கல்யாணம் நடந்தா பிரச்சனை வரும். எத்தனை பேருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அது மட்டும் இல்ல, உங்க பதவிக்கே கூட ஆபத்து வரும். என்ன குலசேகரன், யார்கிட்ட நின்று பேசுறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? கலவரம் கலாட்டான்னு சொல்லி குழப்பத்தை கிரியேட் பண்ண பாக்குறீங்களா? அப்படி ஒண்ணு நடந்தா கலவரத்துக்கு காரணமான உங்களை கைது பண்ணி உள்ள தள்ளுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். என்ன கலெக்டர் சார், என் மேலே கை வைப்பீங்களா? வச்சுதான் பாருங்களேன், என் சமூகம் கொந்தளிச்சிரும் தெரியுமா? என்னையா பெரிய சமூகம்? நானும் உங்க சமூகத்தை சேர்ந்தவன் தான். ஐஏஎஸ் ஆயிட்டதுனால அமைதியா இருக்க. இந்த சமூகம் சாதி இதையெல்லாம் காட்டி என்ன மிரட்டாதீங்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியில போங்க குலசேகரன். என்ன பாக்குறீங்க? போங்க வெளியில. என்னையே வெளியே போக சொல்றீங்களா? நாளைக்கு இந்த சீட்ல நீங்க இருக்கீங்களான்னு பாப்போம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. கலெக்டர் சார், இன்னும் நீங்க என்ன தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் தெரிய வைக்கிறேன். உள்ளுக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிருகத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. தாங்க மாட்டீங்க. மிஸ்டர் குலசேகரன், நானும் அதிக தான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்கன்னா இந்த இடத்துல உங்களை கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன். கெட் அவுட், கெட் அவுட். Shabba